கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மீண்டும் உறைபனி. கடும் குளிர் நிலவுவதால் மக்கள் தவிப்பு. தேன்கனிக்கோட்டை அருகே அச்சுறுத்தி வந்த சிறுத்தை பிடிபட்டது. கூண்டில் சிக்கியதை அடுத்து பொதுமக்கள் நிம்மதி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமையை கண்டித்து போராட பாமகவுக்கு அனுமதி மறுப்பு. தடையை மீறி போராடக்கூடும் என்பதால் காவலர்கள் குவிப்பு. சென்னையில் கடந்த வாரம் 400 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ பூண்டு 280 ரூபாயாக விலை குறைந்தது. மத்திய பிரதேசத்திலிருந்து வரத்து அதிகரிப்பால் விலை குறைவதாக வியாபாரிகள் தகவல். கடலூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி பிரமுகர் கொலை. குற்றம் சாட்டப்பட்டவரின் வீட்டை உடைத்து இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைப்பு. தமிழகம் முழுவதும் அரையாண்டு விடுமுறை முடிந்து திறக்கப்பட்ட பள்ளிகள். புத்தாண்டில் புதிய உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்த மாணவர்கள். வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம். சாலையே தெரியாத நிலையில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். மதுரையில் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட போலீஸ்காரர் உள்ளிட்ட 3 கைது. துண்டுச்சீட்டில் நம்பரை எழுதி கொடுப்பது, வாட்ஸ்அப்பில் அனுப்புவது என நூதன முறையில் லாட்டரி விற்றது கண்டுபிடிப்பு. 500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுப்பதாக பள்ளிக்கல்வித்துறைக்கு கே. பாலகிருஷ்ணன், முத்தரசன் ஆகியோர் கண்டனம். அரசு பள்ளிகளை மேம்படுத்தக்கூட தமிழக அரசிடம் நிதி இல்லையா என அண்ணாமலை கேள்வி. அரசு பள்ளிகளை தத்தெடுப்பதாக கூறவில்லை என்று தனியார் பள்ளிகள் சங்கம் அறிக்கை. அரசு பள்ளிகளை மேம்படுத்த CSR மூலம் பங்களிப்பு இருக்கும் என்று மட்டுமே குறிப்பிட்டதாகவும் விளக்கம். சபரிமலைக்கு வனப்பகுதி வழியாக செல்லும் பக்தர்களுக்கான சிறப்பு பாஸ் நிறுத்தம். சன்னிதானத்தில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கை. சென்னை மலர் கண்காட்சியை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். செம்மொழி பூங்காவில் வரும் 18ஆம் தேதி வரை பார்வையிட ஏற்பாடு. பயிர் காப்பீடு திட்டத்திற்கு கூடுதல் நிதி வழங்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். DAP உரத்தொகுப்புக்கான மானியத்தை மேலும் ஓராண்டு நீட்டிக்கவும் அனுமதி. நாட்டிலேயே முதல் முறையாக விமானத்தில் வைஃபை வசதி ஏர் இந்தியா நிறுவனம் அறிமுகம் செய்தது. இந்தியாவில் 123 வருடங்களில் இல்லாத அளவுக்கு கடும் வெப்பம் நிலவிய 2024ஆம் ஆண்டு இயல்பை விட 0.65 செல்சியஸ் அதிகரித்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி கொலைக்கு காரணமாக கருதப்படுபவரின் வீட்டை உடைத்து இருசக்கர வாகனத்திற்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. கடலூர் முதுநகரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகியும் கட்டட தொழிலாளியுமான சங்கர் என்பவர் நேற்றிரவு நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள் சங்கரை சரமாரியாக வெட்டினர். இதில் படுகாயமடைந்த அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் முன்விரோதம் காரணமாக சங்கரை கொலை செய்திருக்கலாம் என அவரது நண்பர்கள் சந்தேகிக்கின்றனர். இதனால் சதீஷின் வீட்டை அடித்து உடைத்த சங்கரின் நண்பர்கள் இருசக்கர வாகனத்தை தீயிட்டு கொளுத்தினர். தகவல் அறிந்து சென்ற காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பதற்றத்தை தணிக்கும் பொருட்டு முதுநகர் சான்றோர் பாளையத்தில் காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பாமக சார்பில் வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தடையை மீறி போராட்டம் நடத்த வருவார்கள் என்பதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவத்தை கண்டித்து பாமக மகளிர் அணி சார்பாக இன்றைய தினம் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நுங்கம்பாக்கம் போலீசார் ஏற்கனவே அனுமதி மறுத்திருக்கக்கூடிய நிலையில் தடையை மீறி பாமகவுடைய பசுமை தாயகத்துடைய தலைவரும் சௌமியா அன்புமணி தலைமையில் பாமகவுடைய மகளிர் அணி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது. தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அவர்களை கைது செய்வதற்காக 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக சௌமியா அன்புமணி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பாமகவினர் கைது செய்வதற்காக காவல்துறை தயார் நிலையில் இருக்காங்க. ஏற்கனவே இந்த சம்பவத்தை கண்டித்து எந்த கட்சியும் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதியானது வழங்கப்படவில்லை. ஏற்கனவே பாஜக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்டவெல்லாம் போராட்டம் நடத்தும் போது அனுமதி மறுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள். பாமகவும் இன்றைய தினம் வள்ளுவர் கோட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் அவர்களை கைது செய்வதற்காக காவல்துறை தயார் நிலையில் இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் சௌமியா அன்புமணி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமகவுடைய மகளிர் அணி மற்றும் நிர்வாகிகள் ஏராளமாக கலந்து கொள்வார் என்பதற்காக 300க்கும் மேற்பட்ட போலீசார் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல். முறைகேடுகளை தடுப்பதற்காக செயல்படாத வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் அபாயம் உள்ளது என்பது பற்றி வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல். பொருளாதார குற்றங்களை தடுப்பதற்காக 3 வகையான வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை RBI வெளியிட்டிருக்கிறாங்க. எந்த 3 வகையான வங்கிக் கணக்குகள், அதில் உங்க வங்கிக் கணக்கினுடைய நிலை என்ன அப்படிங்கிற விவரங்களை இப்ப பார்க்கலாம். ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த வங்கிக் கணக்குகள் மூடப்படும் அப்படிங்கிற விவரத்தை RBI சொல்றாங்க. எதற்காக இந்த நடவடிக்கை அப்படின்னா, பொருளாதார ரீதியாக நடக்கக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இது சொல்லப்படுகிறது. சரி, எந்தெந்த வங்கிக் கணக்குகள்லாம் மூடப்படும் அப்படிங்கிற விவரத்தையும் சொல்றாங்க. 2 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படாமல் இருக்கக்கூடிய டார்மெண்ட் அக்கவுண்ட் அதெல்லாம் மூடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 12 மாதங்களாக, அதாவது ஓராண்டுக்கு எந்த விதமான பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்குகளும் மூடப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜீரோ பேலன்ஸ் வங்கி கணக்குகள்ல இருந்தா அந்த கணக்குகள் மேலையும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்மளுடைய வங்கி கணக்கை இந்த நடவடிக்கைகளுக்கு உட்படாம தொடரணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. KYC என்று சொல்லக்கூடிய நோ யுவர் கஸ்டமர் தகவல்களை வங்கிக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக மினிமம் பேலன்ஸ், ஒவ்வொரு வங்கிக்குமான அந்த மினிமம் பேலன்ஸ்ல வித்தியாசம் இருக்கு. எனவே அந்த வங்கி அறிவுறுத்தக்கூடிய மினிமம் பேலன்ஸை இருப்பு வைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஒரு மினிமம் டிரான்சாக்ஷன், வருஷத்துக்கு ஒரு முறையாவது பண பரிவர்த்தனையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் உள்ளிட்ட டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை செய்வது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. எனவே இதையெல்லாம் செய்யும் போது நம்முடைய வங்கி கணக்குகளை எந்தவித நடவடிக்கைக்கும் ஆட்படாமல் அதை தொடர முடியும் அப்படிங்கிற விவரத்தை RBI வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே வங்கி கணக்குகளை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு மிக முக்கிய செய்தியாக, ஒரு முக்கிய அறிவிப்பாக RBI இதனை தெரிவித்திருக்கிறது.